விவசாயம் செஞ்சு வருடத்துக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுறாரு பட்டதாரி இளைஞர் ஒருத்தர். மார்க்கெட்டிங் வேலை வேணா, விவசாயத்துல கவனம் செலுத்துவோன்னு இப்போ 10 ஏக்கர் நிலத்துல விவசாயம் செஞ்சு சாதிச்சு காட்டிட்டு வராரு. மத்திய பிரதேசத்துல விளையாத பயிரை விளைவிச்சு சாதிச்சு காட்டி அதன் மூலமா கோடிகள்ல வருமானம் ஈட்டுறாரு. அது எப்படி சாத்தியம் அப்படின்றதா பல பேரா ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் போபால் பகுதியை சேர்ந்தவர் ஹர்ஷித் கோத்தா. இவரு இங்கிலாந்துல BBA முடிச்சிருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே மார்க்கெட்டிங்ல போகணும் அப்படின்றதான் இவரோட ஆசையா இருந்திருக்கு. அதே போல இவருடைய குடும்பம் விவசாய பின்புலம் கொண்ட குடும்பம் கிடையாது. இந்த நிலையில தான் இவரு இப்போ விவசாயத்துல சாதிச்சு காட்டிட்டு வராரு. மேலும் பல பேரையும் ஆச்சரியத்துல அழுத்தி இருக்காரு. நிறைய பேர் இன்னைக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் தான் அவகேடோ. இத விளைவிச்சுதான் இவரு சாதிச்சு காட்டியிருக்காரு. இதுல என்ன அவர் வித்தியாசமா பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேச மாதிரியான மாநிலத்துல அவகேடோ விளையவே விளையாது. ஏன்னா அவகேடோ விளையறதுக்கு உகந்த வானிலை இருக்கணும், அதாவது உகந்த டெம்பரேச்சர் இருக்கணும். 20 இருந்து 30 டிகிரி செல்சியஸ்குள்ள டெம்பரேச்சர் இருந்தாதான் அவகேடோ பாத்தீங்கன்னா வளரும். ஆனா மத்திய பிரதேசம் ரொம்ப வெப்பமான மாநிலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வடக்கு பகுதிகள் சில நேரம் உறைபனியும் இருக்கும், அதிக வெப்பமும் இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில அவகேடோ விளையாது. அது 20 இருந்து 30 டிகிரி செல்சியஸ்குள்ள இருந்தா மட்டும்தான் விளையும். அப்புறம் எப்படி போபால்ல இதை விளைவிச்சு இவர் சாதிச்சு காட்டியிருக்காரு அப்படின்றதான் பல பேரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. இவர் இங்கிலாந்துல படிக்கும் போது நிறைய அவகேடோ சாப்பிடுவாரா. அப்பதான் அங்க அந்த பாக்ஸ்ல இஸ்ரேல்ல இருந்து இது கொள்முதல் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டிருந்ததா. இஸ்ரேலும் இந்தியா மாதிரியான வானிலையை கொண்ட ஒரு நாடு, ஆனா அங்க மட்டும் இது எப்படி விளைவிக்கிறாங்க அப்படின்னு இவருக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதை தொடர்பா அவரு நிறைய படிச்சு பார்க்கும் போதுதான் அவருக்கு இது எப்படி விளைவிக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய வானிலைக்கு ஏத்த மாதிரியான உரங்கள், நீர் எல்லாத்தையுமே கொடுத்து இப்படி பழங்களை அவங்க உருவாக்கிட்டு வரதை இவரு கத்துக்கிட்டாராம். அதை தொடர்ந்துதான் 10 செடிகளை அங்கிருந்து கொள்முதல் செஞ்சிருந்திருக்காரு. அதுதான் இப்போ 10 ஏக்கர் பரப்பளவுக்கு வந்து வருடத்துக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் இவருக்கு கொடுக்குதா. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. விவசாய பின்புலமே இல்லாம இவரு விவசாயத்துல ஈடுபட்டு, அதுவும் வழக்கமா எல்லாரும் பண்றத பண்ணாம வித்தியாசமா செஞ்சு அதுல சாதிச்சு காட்டியிருக்காரு. பல இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்குமே இவர் ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. ஹோட்டல்லையோ இல்ல ஏதாச்சும் ஃபங்க்ஷன்லயோ உணவு பரிமாறவங்களை பார்த்து சின்னதா ஸ்மைல் பண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாவே அவங்களுக்கு